தேவன் வெறும் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் அல்லது விதிமுறைகளையும் பிரின்சிபிள்ஸ் மட்டும் நமக்கு கொடுக்கல. அவர் என்ன பண்றாருன்னா அவரையே நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பிரின்சிபிள்ஸ் வர்ஸ் பர்சன் இது குறித்து நான் இன்னைக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த ரெண்டுக்குமான வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழிலுக்கு அது எவ்வளவு அவசியம், வாழ்க்கையின் காரியங்களில் அது எவ்வளவு அவசியம், வாழ்க்கையின் பல்வேறு காரியங்கள்ல இது ரொம்ப முக்கியங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய நேரத்தில் கொள்கைகள் பெரிதாக்கப்பட்டு மனிதர்கள் குறைவாக்கப்படுகிறார்கள். பாருங்களேன், நாம கூட நிறைய பிரின்சிபிள்ஸ், ரூல்ஸ், லாஸ் இதெல்லாம் நம்ம படிக்கலாம். ஆனா அந்த ரூல்ஸ், பிரின்சிபிள்ஸ் எல்லாத்த விட முக்கியமான ஒன்று நபர் அல்லது ஆட்கள் அல்லது தேவன். இப்போ நிறைய பேருக்கு நிறைய தெரியுது, ஆனா கூட வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறாங்க. சில அவங்களுக்கே கேள்வி ஆயிரும், என்ன இவ்வளோ தெரிஞ்சு நம்ம அப்படியே இருக்கிறோமே அப்படின்னு. உங்களுக்கு நிறைய அறிவு, நிறைய காரியம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வெற்றியை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு விதத்தில் அவசியமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நபர் தேவைப்படுகிறார். இந்த நபரோடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கமும் புரிதலும் தான் மற்ற எல்லா பிரின்சிபிள்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிவிடும். வெற்றியின் ரகசியம் not just principles, the person. We need a fellowship with the person of Jesus Christ. பாருங்க, கடவுள் என்பவர் ஒரு கொள்கை அல்ல, கடவுள் என்பவர் ஒரு நபர். ஸோ இந்த நவீன காலத்தில் இன்னைக்கு போயிட்டு இருக்கிற இந்த சூழமையில கூட பிரின்சிபிள்ஸ் நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கிட்டே வர்றாங்க. தட்ஸ் குட், ஒரு விதத்தில் அது நல்லது. ஆனால் அது எந்த இருதயத்திலிருந்து அல்லது எந்த புரிதலில் இருந்து செயலாக்கப்படுகிறது, ஆக்டிவேட் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வரும்பொழுது, இந்த நட்புக்குள்ள வரும்பொழுது, இன்னைக்கு உங்க பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு தேவன் உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபிள்ஸ் சொல்லுவார். பிரின்சிபிள்ஸ்ல வாழ்றவனுக்கும் உறவுல வாழ்றவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தேவன் உங்களை கொள்கையிலையும் பிரின்சிபிள்ஸ்லையும் வாழ உங்களை அழைக்கல, உங்களை உறவில் வாழ்ந்து அந்த உறவிலிருந்து வருகிற சத்தத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அது 100% சக்சஸ் உங்க வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிக்கும். பிரின்சிபிள்ஸ் மாறிட்டே இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க உறவுல இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த உறவிலிருந்து உங்களுக்கு வருகிற அந்த வாய்ஸ், உங்களுக்கு அந்த கைட்னஸ், அந்த காலகட்டத்துக்கு எந்த மாதிரி பண்ணணுமோ அப்படி செய்யும்படி சில தெய்வீக வழிகாட்டுதல்கள் உங்கள் வாழ்க்கையில உண்டாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சக்சஸ்ங்கிறது ஒரு பிரின்சிபிள்குள்ள இல்ல, சக்சஸ்ங்கிறது ஒரு பர்சனுக்குள்ள இருக்குது. உங்ககிட்ட எந்த பிரின்சிபிள்ஸ் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம், ஆனா ஒருவர் உங்களோட இருந்தா நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. பிரின்சிபிள்ஸை நான் தவற விட்டேன்னா பிரின்சிபிள்ஸ் என்னை காப்பாத்தாது. தத்துவம் கேள்வி கேட்கும், ஏன் நீ சரியா பண்ணல, அதனாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லும். ஆனா இங்க அப்படி கிடையாது. அவரு நானும் கையை பிடிச்சி நடந்தா என் கை வழுக்குச்சுன்னா என்ன தூக்குவாரு.